வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் குரூப் 2024 எக்ஸாம் எழுதி 2025 இப்போ கவுன்சிலிங் வந்து ஜேஏ, பில் கலெக்டர், விஏஓ இந்த இதுக்கெலாம் கவுன்சிலிங் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி டே 14 எண்டிங்கில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி 12/2/2025 நேற்று வந்து எஸ்டர்டே வந்து நடக்கல, 11ஆம் நடக்கல. இன்றைக்கி 12 கவர்மெண்ட் லீவுனால இன்றைக்கி 12ஆம் நடந்த இந்த கவுன்சிலிங் எண்டிங்கில் எந்தெந்த வேகன்சிலாம் ஃபில் ஆகிருக்கு, எது எது பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அப்ஸ்ட்ராக்டாக பார்ப்போம். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்குருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதில் வந்து எவ்வளோ போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 402 விஏஓ போஸ்டிங்கு. ஸோ அப் டு இன்னைக்கு டேட் வரைக்கும் 352 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 50 போஸ்டிங் தான் இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டே 14 எண்டிங்கில், அதாவது 12/2/2025 இன்றைக்கி எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ 3888 போஸ்டிங் மொத்தம் 3420 அப் டு இன்றைக்கி வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 468. நான் சொல்கிற வேகன்சி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ப்ளஸ் ஸ்பெஷல் டிகிரி வச்சுருக்கக்கூடிய இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் டிகிரி அப்படிங்கிறது நம்ம கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்குது, அதாவது ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்குது. இதை தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்பெஷல் டிகிரின்னு போட்டு அந்த மாதிரி டிகிரி முடித்தவங்களுடைய நம்பரையும் எடுத்து டிஎன்பிசி வந்து மெமோவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் இதை வந்து என்ன செய்வாங்க, கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு பிஹெச்பி மாற்றத்தினால இவங்களும் வந்து என்ன செய்வாங்கன்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க கோட்டாக்கு நேராக அவங்க கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு வேகன்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்ப்போம், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து இன்றைக்கி டே 14 எண்டிங்கில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த 2 போஸ்டிங் அப்படியே இருக்குது. அந்த 2 போஸ்டிங்குமே ஸ்பெஷல் கேட்டகரி தான். ஒன்று வந்து எம்பிசியில் இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும், இன்னொன்று வந்து ஜென்ரல் டர்னில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும். ரெண்டுமே எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால் அந்த 2 வந்து அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்குரிய ஒரு கோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன முடிச்சிருக்கணும். அவங்க மட்டும் இந்த போஸ்டிங் வந்து எடுக்க முடியும். ஸோ இது ஸ்பெஷல் டிகிரி கேட்டகரியில் அவங்க வந்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு போஸ்டிங் யாரும் எடுக்கல, அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி கிரேடு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் டே 14 எண்டிங்கில் வந்து 25ல் 24 வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்று யாருங்கிறது பார்ப்போம். ஸோ அந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்னில் உமனில் டெஃப். ஸோ இது வந்து ஒன்லி உமன் மட்டும்தான் எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா மாற்றுத்திறனாளிகள் அவங்க வந்து இந்த இது ஜென்ரல் டர்னில் இருக்கக்கூடிய அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். மற்ற வேறு எந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் இதை வந்து என்ன செய்ய முடியாது, இதை வந்து எடுக்க முடியாது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னாலும் அதுவும் அது ஒன்று மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்ரி அசிஸ்டண்ட். இந்த லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் வந்து என்னென்னு கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ லெபார்ட்ரி அசிஸ்டண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வர மாதிரி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வேகன்சியோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அது 37, 33 வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 4 இருக்குது. இது வந்து ஜேஏவாக இருந்துச்சுன்னா அது வந்து நில் தான், ஃபில் ஆயிடுச்சு. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில். இது லெபார்ட்ரி லேப் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் பேலன்ஸ் வந்து ஒரு 4 போஸ்டிங் இருக்குது. அது யாருன்னு பார்த்துருவோம். ஒன்று வந்து ஜென்ரல் டன் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ டிடபிள்யூவில் ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ ப்ளஸ் பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது. பிசி ஜென்ரல் முல்தா இதில் வந்து ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. மொத்தம் சேர்த்து 4 போஸ்டிங் வந்து இதில் இருக்குது. அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட். இந்த இதில் பொறுத்த வரைக்கும் டே 14 எண்டிங்கில் ஸோ 25 போஸ்ட்டில் 19 வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 6 போஸ்டிங் தான் இருக்குது. அந்த 6 பேர் யாருங்கிறத பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து ஜென்ரல் டர்னில் ஜென்ரல் பிளைண்டில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ ஜென்ரல் டர்னில் டெஸ்டிடியூட் வீடோவுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து வந்து பிசி டெஸ்டிடியூட் வீடோவில் ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. அடுத்து வந்து எம்பிசி டெஸ்டிடியூட் வீடோவில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ டெஸ்டிடியூட் வீடோவில், அது பிஎஸ்டிஎம் முடித்த கோட்டாவில் வந்து ஒரு போஸ்டிங் வந்துருக்கு. ஸோ எஸ்சி டெஸ்டிடியூட் வீடோ கோட்டாவில் ஒரு போஸ்டிங் இருக்குது. மொத்தம் 6 போஸ்டிங் இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல் கோர்ஸ். இந்த டிகிரி லெவல் போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இதில் 102ல் 79 வரையும் ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 23 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து 23ல் ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் எது இருக்கான்னு பார்ப்போம். ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இருக்குது. சர்வீஸ்மேன், பிசி, ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஓகே, ஸோ இதில் ஸ்பெஷலுக்கு எல்லாமே இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்குது. எக்ஸப்ட் எதை தவிர்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதில் வந்து 4 போஸ்ட்டில் 1 ஃபில் ஆகி பேலன்ஸ் 3 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3 போஸ்டிங் மட்டும்தான்
என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக எடுக்கிறவங்கலாம் இருக்குது, மற்ற எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ அடுத்த இப்போ நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு பிசிஎம் முஸ்லீமாக இருந்தாங்க, ஒரு தமிழ் மீடியம் முடித்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 3 போஸ்டிங்குமே என்னதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டிகிரி லெவல் கோர்ஸில். அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி, அதுதான் இப்போ பார்த்தோம் 102ல் 79 போகும், மிச்சம் 23. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் டிகிரி சிஓஏ ரெண்டுமே மஸ்ட்டாக வச்சிருக்க வேண்டிய போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து 6 போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ அந்த 6 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 10 டிடபிள்யூவில் 1, அடுத்து வந்து பிசி டிடபிள்யூவில் 2, அடுத்து எம்பிசி டிடபிள்யூவில் 1, ப்ளஸ் வந்து எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்மில் டிடபிள்யூவில் 1, ஸோ எஸ்சி டிடபிள்யூவில் 1. அப்போ இது வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெஷல் கேட்டகரி தான். அவங்க மட்டும்தான் இதை எடுக்க முடியும், நார்மல் பீப்புள் இதை வந்து எடுக்க முடியாது. ஸோ எல்லாருமே வந்து எனக்கு இந்த டேட்டில் போகிறேன் எனக்கு கிடச்சிருமா, அந்த டேட்டில் போகிறேன் கிடச்சிருமான்னு நினைக்காதீங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக உங்களோட நீங்கள் எந்த நாளில் கவுன்சிலிங் போகிறீங்களோ அதுக்கு முதல் நாள் சாயந்தரம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வந்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கோட்டாக்கு நேராக இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ஒருவேளை முதல் நாள் இருந்துச்சு எனக்கு 2 இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் உங்கள் ரேங்க்குக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. எல்லாமே நான் அஃபிஷியலாக ஓப்பனாக டிஎன்பிஎஸ்சி வந்து எல்லாமே அவங்க வெளியிடாது. எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ ஆப்சென்ட் ஆகிருக்குன்னு முதற்கொண்டு அவங்க தான் அஃபிஷியலாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே அவங்க வந்து வெளியிட்டால் மட்டும்தான் இது தெளிவாக தெரியும். இவங்க வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்தி நம்மளுக்கு போடுறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது மொதல் நாள் இருந்துச்சுன்னா போங்க. ஸோ மொதல் நாள் போகும்போதுமே உங்களோட ரேங்க்குக்கு உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா கவுன்சிலிங் ரூமில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது மொத்தம் 2 போஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் 5 பேருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே வந்து 2 போஸ்டிங் இருக்குன்னா 4 பேருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க 1:2 மணிக்கு. அந்த ரூம்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த 4 பேருமே போய் உட்காந்துருப்பீங்க. உங்களில் ஓவரால் ரேங்க்கில் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்க தான் போய் என்ன செய்வாங்க, போஸ்டிங் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது அந்த கவுன்சிலிங் ரூம்குள்ளே கூடயும் மிச்சம் 2 பேருக்கு வந்து போஸ்டிங் இல்லை. நீங்கள் சென்னைக்கு போன பிறகும் கவுன்சிலிங் போன பிறகு கூடயும் தான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் கூடிய அது வந்து ஒருவேளை அந்த 2 பேர் வரலன்னு வைங்க, பின்னாடி இருக்கிற இந்த 2 பேருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான் அவங்க 1:2 அவங்க கூப்பிட்றது. அதனால் அந்த முன்னாடி ரேங்க்கில் இருக்கிற 2 பேர் வராங்களா வரலையாங்கிறதே நம்ம அங்கே கவுன்சிலிங் ஹாலுக்கு போனால் தான் அவங்க பேர் வாசிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அதை வந்து நல்ல விதமாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேங்க் இருக்குது அந்த ரேங்க் இருக்குது, எனக்கு இந்த டே போகிறேன் அந்த டே போகிறேன்னு சொல்லும்போது அது வந்து என்னது யார் சொன்னாலும் ஒரு அசம்ஷனில் தான் சொல்லுவாங்க. முதல் நாள் இதை பார்த்துட்டு போங்க தான் சொல்லுவாங்க. வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்குன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அசம்ஷனில் சொல்கிற எந்த விஷயங்களையும் நீங்கள் நம்பாதீங்க. அதை தான் சொல்கிறேன், அது மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இதுக்கு வந்து என்னென்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், சிஓஏ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இதில் வந்து 34 18 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி முடிச்சவங்களும் இருக்காங்க, 18 பேர் எடுத்திருக்காங்க போஸ்டிங். பேலன்ஸ் வந்து 16 பேர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 இதுக்கும் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும். இதில் 15ல் 11 வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்பீடாக அந்த மாதிரி ஆள் பின்னாடி ரேங்க் இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் வந்து எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். பேலன்ஸ் வந்து 4 போஸ்டிங் இருக்குது. அந்த 4 போஸ்டிங்குமே வந்து என்னென்னு பார்ப்போம். ஒன்று வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது, அடுத்து எஸ்சி டெஸ்டிடியூட் விடோவில் ஒன்று இருக்குது, அடுத்து பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது. அப்போ நாளைக்கு கவுன்சிலிங் போகக்கூடிய எஸ்சி கேண்டிடேட்டில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் பிசிஎம்மில் ஜென்ரலில் தமிழ் மீடியம் இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுக்கும் வந்து என்ன இருக்குது, நாளைக்கு வந்து என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ நான் அதை தவிர்த்து, அதாவது நான் ஸ்பெஷல் கேட்டகரியை தவிர்த்து இப்போ சொல்லியிருக்கேன். ஜூனியர் அசிஸ்டண்ட் காமர்ஸ் டிகிரி வச்சுருக்கவங்க இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னா 28ல் 20 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 8 தான் இருக்குது. ஸோ அந்த 8 வந்து யார் யாருங்கிறத பார்த்துருவோம். ஜென்ரல் 10ல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 0, அடுத்து ஜென்ரல் 10 ஜென்ரல் பிளைண்டில் 1, ஜென்ரல் 10 டெஸ்டிடியூட் விடோவில் 1, அடுத்து பிசி டிடபிள்யூவில் 1, அடுத்து எம்பிசி டிடபிள்யூவில் 1, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் தமிழ் மீடியம் வச்சுருக்கணும் அவங்களில் வந்து 3, ப்ளஸ் வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 0, அடுத்து வந்து எஸ்சி டெஸ்டிடியூட் விடோ 1. இந்த எல்லாமே சேர்த்து மொத்தம் 8. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மேலே சொன்ன அந்த மில்க் ரெக்கார்டில் இருக்கிற மணிக்கு நார்மல் கேட்டகரிக்கு கிடையாது, எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியில் தான். இல்லை மில்க் எதுக்கு இருக்குது, ஜூனியர் ஸ்டூடெண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் காமர்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு இருக்குது. ஸோ அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 அப்படிங்கிறது ஹெச்ஆர்என்சிஇ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இஓ ஆஃபீஸர். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 30ல் 27 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஒன்லி 3 தான் இருக்குது. அந்த 3 யாருங்கிறத பார்ப்போம். ஒன்று வந்து ஜென்ரல் 10 ஜென்ரல் டெஃப் அவங்களுக்கும், அடுத்து வந்து பிசி ஜென்ரல் ஆர்த்தோ அவங்களுக்கும், அடுத்து எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோ 1 அவங்களுக்கும். இந்த 3 பேருக்கு மட்டும்தான் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அவங்க இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இது வந்து என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் வைஸாக இனிமேல் வந்து கண்டினியூஸாக கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ கண்டினியூஸாக படிங்க. போஸ்டிங் கிடைக்காதீங்க, மன உளைச்சல் ஆகாமல் தமிழ் புக்கு எடுத்து 6th திருப்ப ரிவிஷனோ திருப்ப படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா அடுத்த அட்டம்ப்டையும் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ஓகே, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கிறது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன்.